நேற்று பார்த்த சட்டம் என்னது? இல்ஹார். இல்ஹார் எழுத்துக்கள் எத்தனை? 6. ஹம்சா ஹா, ஐன் ஹா, வைன் ஹா. இதை என்ன செய்யணும்? இது என்னம்மா செய்யணும்? வெளிப்படுத்தி ஓதணும். எப்போ வெளிப்படுத்தி ஓதணும்? நூனே சாக்கினுக்கு அப்புறமும் தன்வீனுக்கு அப்புறமும் இந்த 6 இடத்துல ஒரு எழுத்து வந்து என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி ஓதணும். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? இக்ஃபா. இக்ஃபாவோட எழுத்துக்கள் எத்தனை? 15. என்னென்ன? தா, சா, ஜீம், தால், லால், ஜா, சீன், ஷீன், சாத், ضاد, த்வா, ظா, ஃபா, காஃப், காஃப். இதோடைய சட்டம் என்னது? நூனே சாக்கினுக்கு பிறகும் தன்வீனுக்கு பிறகும் இந்த இக்ஃபாவுடைய 15 எழுத்தில் ஒரு எழுத்து வந்து என்ன செய்யணும்? மூக்கில் மறைத்து ஓத, குன்னா செய்து ஓத வேண்டும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் இக்ஃபா. தா. நூனே சாய்க்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? தா வந்திருக்கா? அது எப்படி ஓதணும்? லங் தஃஅலு. சொல்லுங்க. தாவுடைய சட்டத்திலேயே தன்வீனுக்கு அப்புறம் தா போட்டிருக்காங்க. கௌமும் தஜ்ஹலூன. கௌமும் தஜ்ஹலூன. மின் சமரத்தின் மா அம் சஜ்ஜாஜா. மங் ஜா சஈதன் ஜுர்ஸா. மின் துபுரின். இப்படி 15 எழுத்துக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பார்த்துட்டு வாங்க.